அண்ணன் போன இடத்தை சொல்லலாம் என்றால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது. யாரிடத்துல என்ன வார்த்தை பேச வேண்டும் பேச வேண்டும். வீரர்கள் இருக்க வேண்டிய மாளிகையில் நெல்லை வளமாட்டான் சொன்ன சொல் தோற மாட்டார். அப்படி இருப்பிலும் வீரரோடு பிறந்த தங்கையருக்கு பயன் என்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, யார் சொன்னது? இன்ன ஒரு முறை அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. எங்கே சென்றிருக்கிறார் தர்மநந்தன்? நமது வடநாட்டை நோக்கி வந்திருந்தாரே சிவசோழ ராஜமன்னனோட மகன் சிவசோழ மகராசா அண்ணனை பார்க்க வேண்டும் என்று அழைத்து சென்று சொல்லாமல் அருக்கணி அரண்மனையில் இரு. ஒரு நொடியில் அந்த 7 வயதோடு அபடிக்கரை சுண்ணாம்பு கோட்டை மண்ணோடு மண்ணாக இடித்து விட்டு அழைத்து வருவேன். 30 வருஷம் இருக்கும் இதே இடத்துல இதே வேஷம் போட்டு இதே நாள். அன்னைக்கெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தவங்க அன்னைக்கு வருஷம் கூட இல்லை. என்னமோ பெரிய காலங்க மகாமணிங்க என்னை காப்பாற்றினேன். நம்ம ஊருக்கு வந்தாலும் எங்கள் ஆளுங்களுக்கு யாருக்குமே தூக்கம் இல்லை. இப்போ சுத்தமாக பாடவும் முடியல. அன்னைக்கு இருந்த தெம்பு இல்லை இப்போ எங்களுக்கெல்லாம். என்னமோ இந்த மகாமணி பெரிய காலம் தான். ஒரு 4-5 நாளைக்கு எங்களுக்கு இந்த வலுவை கொடுத்து புறப்படுகிறேன் நான். அந்த சோழ நகர 99 நகரத்தை இட்டித்து மாட்டோடு மண்ணாக தவிர்த்து விட்டு என்னுடைய மண்ணை நான் அழைத்தது. அதே வாரதோடு கலந்தோடு சென்றோடு கலந்து கட்டி பறந்து கொண்டிருக்கிறது. பெரியாண்டவர் பார்த்தார். வையமலையில வந்து கொண்டிருக்கிறார். அப்பா வையமலை, எனக்கு எந்த ஆபத்தல்ல, பொறுமையா வாயிருந்து வெள்ள விசர் இருந்தார். வெள்ள வீசி நின்றதை கண்டு தன்னுடைய இடமான அருகிலே வந்து அடிபணிந்து, பிரபு சோழ நகரம் 99 மன்னர்களை தாங்களை அழைத்து வந்து வைக்கால் வைத்திருக்கிறார். சாண்டாளன் கொடுமைக்காரர்கள் அணிவுகளை அழித்து விட்டு நாடு திரும்புவாமல் இருந்ததுக்கு காரணம் என்ன? அதையும் தவிர எனக்கு ஒரு நொடி அவகாசம் கொடுங்க. அந்த ராஜன் என்ன படைத்த ஆண்டவனாக இருந்தாலும் சரி, மனிதர்களையும் அழைத்து விட்டு மனித ஒரு மண்ணாக ஆக்கிவிட்டு புறப்படுகிறேன். சற்று பொருள். பொறுமை என்பது கடலின் பெரிது. பெரியோர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் சிறியோர்கள் தாழ்ந்து போனார். அதனால் எந்த குறையும் அல்ல. மன்னர்கள் பெரியவங்க, ராஜர்கள் சர்வசாதாரணப்பட்டவர்கள் அல்ல. ஏதோ ஒரு விவரங்கள் இருக்கிறது. இவர் அத்தனை பக்கத்திலே இறந்திருக்கிறார். என் மட்டத்தில் கோபத்தை மனதிலே இருக்கிறது. உன் கொள்ளை கண்ட கோபத்தை கூட்டிலே அடக்கி சற்று பொருள். இன்னும் என்ன நடக்கிறது பார்ப்போம். உங்க வார்த்தைக்கு யாருமே நாங்கள் அடுத்த வார்த்தை பேச மாட்டோம். அது உங்க மேல் நான் ஏன் இவ்வளவு ஆதேசம் கொண்டேன் தெரியுமா? தாயார் ராவரை தகப்பனார் குன்னடையா அனைவரும் உங்களை எப்படி போற்றி வளைத்திருக்கிறார்கள். தண்ணி பட்டா கொப்பளிக்கும் தங்கத்திரு மேனியன், பூ பட்டா கொப்பளிக்கும் பொண்ணு திரு மேனியன். தரையிலே நடந்து சென்றாலும் கூட ஒரு ஈயெறும்பு கூட தோது செய்யாத ஒரு புல் முனைகள் சாயாது. அதே நேரத்தில் சந்திரன் சூரியன் வந்தால் கூட இந்த தருமனந்தன் மேலே ஒளிபடக்கூடாது. அப்படி என்று நாங்கள் அனைவர்களை உண்மையை கட்டி காவந்து கொண்டு உங்களை சிவாசனத்தை அமர வைத்து என்னுடைய மன்னனை, என்னுடைய நீதிவேந்தனை, என்னுடைய தருமனந்தனை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட மன்னனை கொண்டு வந்து கைக்கால் வைத்திருக்கிறான் என்றால் அவனுக்கு எவ்வளவு இருமாப்பு இருக்கும். கொடுமைக்காரர்கள். அதாவது பொறுமையில எந்த காரியத்தை சாதிக்கலாம் என்று ஒன்றே சொல்லி இருக்கிறேன். எனக்கு கோபம் இருக்கு. கோபம் எந்த இடத்துல உபயோகம் செய்ய வேண்டும்,
எது நடந்தாலும் நல்லதே நடக்கும். சற்று அமரு. ஐயமலை கோபத்தையும் உபகாரம் செய்து பக்கத்திலே அமர வைத்தார். ஏன் போவீங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காருங்க. அங்கே சொல்றது ஏன் உட்காந்து எந்திரிச்சு போகணும் கொஞ்சம் இல்லை. ஒரு 10 நிமிஷம். அரக்காணி நல்லவங்கம் 2வது முறையாக வீரவாக சாமுகனை அனுப்பி வைத்தார். அவர் வரவில்லை. காண்டவா நெல்லியம்மனை தூண்டி கருப்பே என்ன சோமையாக இருக்கிறது. என் பெரிய ஆண்டவரை என்னால் பார்க்க முடியாதா? இல்லை, என் அண்ணனை அழைத்து வர ஆள் இல்லையா? ஐயனே நான் என்ன செய்வனே? ஐநாராயண ஆகனானோ எது செய்வனே? ஐயனே நான் என்ன செய்வனோ? அறிவாயவனே ஆகனானோ எது செய்வனோ? அத்தாவை நான் அனுப்பி வைத்தேனே. தெய்வமே தெய்வமே ஐயோ நான் அத்தாவை நான் அனுப்பி வைத்தேனே. அறியாண்டவனே அவர் வந்து ஐயோ வையமலை போனரே அம்மா. தெய்வமே தெய்வமே ஐயோ வையமலை போனரே அம்மா. எங்கள் தாயிகளே பகல் சேரி தெரியவில்லையே. வையமலை போனரே அம்மா. தெய்வமே தெய்வமே ஐயோ வையமலை போனரே அம்மா. அந்த உறையூரான் மண் சேரி தெரியவில்லையே. நாளை நானும் அனுப்பி வைத்தேனே. அம்மா அம்மம்மா ஐயோ நானாலே நானும் அனுப்பி வைத்தேனே. எங்கள் பாண்டிகளே அவர்கள் நானும் சிறை நினைப்பவே. யாரையெல்லாம் அனுப்ப போறனோ ஆண்டவா. ஐயோ யாரையெல்லாம் அனுப்ப போறனோ அந்த உறையூரான் அண்ணனைதான் சிறையில் விட்டவோ. ஐயோ நான் என்ன குறை செய்தனோ அம்மா. அம்மம்மா ஐயோ நான் என்ன குறை செய்தனோ அம்மா. என்ன தாயிகளே இக்குறையும் நேர்ந்ததே அம்மா. ஐயோ நான் என்ன குறை செய்தனோ அம்மா. இந்த பாவினாலே இக்குறைகள் ஆளும் பாடலே. அம்மா பாடுவார்கள். பெரியவர்கள் சொல்வார்கள், தன்னை கொள்ள வந்த காராம்பசுதியை கொண்டு விட்டால் பாவமில்லை என்று சொல்வார்கள். ஆமா அது அந்த பழமொழிக்கிறாங்க. தலைக்கு மேலே வெள்ளம் வந்து விட்டது, இனி சாம்போனா என்ன முளம்போனா என்ன? ஆமாமா இவர்கள் போறது போல எனது திருவடி சின்னாண்டவர் சென்றிருந்தார். நேரம் அழைத்து வந்திருப்பார் பெரிய ஆண்டவரை. ஆமாமா அண்ணன் நெல்லிப்பட்டியிலே இருப்பார். நான் அழைத்ததாக அது சீக்கிரம் சின்னாண்டவரை அழைத்து வா. ஜாதிகள் எல்லாம் ஓட்டோட்டமா வந்து 10 கொண்டு வந்து பக்கத்து திரையும் கட்டி கை கட்டி வாய்மூடி நின்று அண்ணா சின்னண்ணா அருக்காணி தாங்களை
அழைத்து வர சொல்லி உத்தரவு. நீங்க வாருங்கள். அண்ணா, அருமையாக நல்லதென்றால் ஏதேனும் வார்த்தை சொல்ல வேண்டுமே. ஆனால் பெரியாண்டவரத்திலே சொல்ல வேண்டிய பழக்கம் எங்கே அண்ணன்? அது தெரியாது. அதுக்காக வந்து பாருங்க. போ, வருகிறேன். இடத்துக்கு வரும்போது அம்மா அண்ணா அம்மா அண்ணரங்க 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 அண்ணா அண்ணன் போன இடத்தை சொல்லலாம் என்று எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அண்ணன் போன இடத்தை சொல்ல உனக்கு பயமாக இருக்கிறதா? அண்ணன் எங்க இருக்கிறான் சொல்றாயா? நானே கண்டுபிடிக்கட்டுமா? அண்ணா அதுவும் போது அண்ணன் போன இடத்தை சொல்ல வேண்டும் என்றார். அண்ணனை பார்க்க வரையிலும் யார் இடத்துக்கும் அடத்துக்கு போக மாட்டேன் என்று உங்கள் பட்டத்து மந்திரவாளை எனக்கு சத்தியம் செய்வார்களே. நீ சொல்ல வேண்டிய வார்த்தை ஒன்றொன்றும் எனக்கு மார்பலை அம்பு மறுமலை போல் இருக்கிறார். அண்ணன் அரவணையை இல்லை புரிகிறது. சொல்ல போகிறாயா அல்லது நானே தாடி கண்டுபிடிக்கட்டுமா? நேற்று நமது வளநாட்டை நோக்கி வந்தானே சிறுசோழ மகாராஜா. ஆமா, அவன் அண்ணனை கௌதமாக அழைத்து சென்று ஐயா ஐயா பார்க்கவில் வந்து கௌதமாக அழைத்து சென்று சொல்லாம கோட்டையிலே வெய்ய கவல் போட்டுவிட்டார். உறையூர் கோட்டையை மண்ணோடு மண்ணாக்கி வருகிறேன். முதல் முறையாக தாங்களிடத்திலே சொல்லக்கூடாது என்று அத்தை மகன் அனுப்பி வைத்தேன். அவரும் வரவில்லை. ஐயோ, அத்த மகன் போய் வரவில்லை என்று நமது வாச அதிகாரி வையமலை சாமுகன் சென்றால் பெரியாண்டவரை அழைத்து வந்து விடுவார் என்று அவரை அனுப்பி வைத்தேன். அவரும் வரவில்லை. என்ன அதற்கு பிறகுதான் தாங்களை அழைத்து வர சொன்னோம். வல்லா சமுத்திர அரவணையில் எது நடக்க கூடாது என்று நான் ஆசைப்பட்டனோ எல்லாமே எனக்கு தெரியாமல் நடந்திருக்கிறது. அழுகாதே. ஆளி மன்ன சோழ மன்னன் போர்க்களத்துக்கு பயந்தவர் அல்ல. நம்ம வெளியாண்டவரோ கருத்தவெல்லாம் தண்ணி வெறுத்ததெல்லாம் பால் என்று இருக்கக்கூடியவர். அண்ணனை அழைத்து என்ன செய்தார் என்று புரியவில்லை. ஆனால் மன்னரோடு சண்டைக்கு போகிறேன் என்று சொன்னால் நான் படையெடுத்து போக போகிறேன். கடைசியாக சொல்லுகிறேன், சொல்லுங்கள். அண்ணனுக்கு ஒரு குறைபாடு இல்லாமல் இருந்தால் இந்த உலகத்திலே மனித நடமாற்றம் இருக்கும். ஒருவேளை அண்ணனுக்கு ஆபத்தம் அண்ணா அகில உலகத்தை அழித்து உன்னையே கொண்டு விடுவேன். கோமாளிகள் அப்பா சோழமுத்து சாமி சோழவனோடு சண்டைக்கு போக வேண்டும். சீக்கிரம் படை வரப்படட்டும். சோழமுத்து என்ன செய்தார்? 5 கிராமத்துக்கு மக்களுக்கு பேரணி முறை செய்தார். குடிமலர்கள் அனைவரும் வந்து கூடினார்கள். அந்த கிராமத்தில் உள்ள சனங்கள் அனைவருமே படைபலமாக வந்து கூடினார்கள். சொல்ல பொருட்களையால் ஒளிமாறுக்கும் உள்ள சங்கர் சோழராஜாவோடு சண்டைக்கு போகலாம் என்று மாநாட்டு நகரத்திலே கச்சவர்க்கம் கட்டுகிறார். எப்படி நல்லா காக்குவாரு கட்டையிலே கட்டி
எப்படி இருக்கிறது? அதாவது முதல் மெதுவாக நடந்துச்சு, இரண்டாவது கொஞ்சம் வேகமா நடந்துச்சு, மூன்றாவது சங்கர் புறம்ட்டு வந்துட்டு இருக்காரு. கோட்டை கொத்தாலும் சுண்ணாம்பு கொள்ள புட்டு விழுவுது. மஞ்சள் நினைச்சாச்சா இங்க இப்படி நடக்குது, என்ன காரணம் சொல்றேன் சாமி. ஐயா பொன்னரையில் கோவை தோமென்று, ஐயா பொன்னரையில் கோவை தோமென்று, ஐயா பொங்கிய பழையெடுத்து சங்கரக்கு வாரா. அதாவது முன்னாள் நம்ம வெய்யக்காவை வச்சிட்டோம்னு இப்ப அவர் தம்பி சங்கர் பழையரசுக்கு வருகிறார். ஆமா, அவருடைய கோபத்தை யாரால பரிபாலனை செய்ய முடியும்? அவர் அண்ணன் பெரிய நீ சொன்னாலும் தம்பி கேட்பாருங்க. நாங்க மன்னன் அழைச்சு மன்னாண்டவை அழைச்சு பார்ப்போம். உத்தரவு. வணக்கம் வணக்க காவலர்கள். சாமி வணக்கம் சாமியோ. சாமி வணக்கம் வணக்கங்க. சாமி எங்க ராஜை உன்னை அழைத்து வர சொன்னார்கள். என்னப்பா அது? 3:45 நேரம் வெய்க்காமல் போக சொல்ல நான் ஒன்ன தர்மச்சாடி கேட்டேன். ஏன் உத்தரவு 3:45 நேரம், மன்னர் உத்தரவு 3:45 நேரம், 7.5 நாளைக்கு வெய்க்காம போச்சுன்னு நீதான். நான் சொல்லுங்க சின்னாய் மேல சொல்லிவிட்டேன். என் உத்தரவு ராஜர் வர சொன்னாரு சாமி. நீங்க எதை செஞ்சாலும் அது நல்லாவே இருக்கட்டும். நாங்களே ராஜா நாங்களே மத்திய இப்ப காதை கும்பிடுறோம். பெரியாண்டவர் மையமலை அத்தை மகன் இருவரை அழைத்து தம்பி புறப்பட்டு வர்றேன். இத பார்த்துட்டு தான் மன்னர்கள் அழைக்கிறார்கள். அவனை வந்து ஒரே ஒரு எல்லைக்குள்ள விடக்கூடாது. நான் பார்த்து வருகிறேன். மன்னர்கள் அருகாமல் சென்றார் பொன்னாண்டவர். ராஜமன்னர்கள் கை தட்டி எந்திரிச்சிருந்தாங்க. ஐயா வாங்க. வணக்கங்க. இங்க அரண்மனைக்கு வந்ததுனால முத்துச்சரப்படி மோகன மாலையை உங்க கழுத்தில் போட வரலாம். ஐயா தாங்கள் பெரியவங்க, எனக்கு எதுக்கு அந்த பொருள் எல்லாம்? நாங்க மன்னர்களா கொடுக்குற வாங்கிங்க. சரி. மேல போடுங்க பாகமலை வண்ண மட்டத்தை உங்க மேல போட்டு சுடுறோம். ஆகட்டும். அதாவது எங்க தங்க கிரிகடத்தை உங்க சிரசன சுடுறோம். மன்னா, அதாவது தங்க கிரிகடம் என்று சொல்ல வேண்டியது அனைவரும், அதாவது எல்லா வசதி உள்ளவங்களும் ஆளு கொண்டு செஞ்சு வச்சுக்கலாம். அது தகாது. நான் உழவு முடியாதவன். காலையிலே சூரியன் உதவி முன்னே மேலை செல்வத்தை கையில பிடித்தால் சூரியன் அஸ்தம் வரை வயல் வேலை செய்கிறவங்க. நான் உழவு முடியாதவன். எனக்கு எதுக்குங்க அதெல்லாம் மன்னர்கள் தான் வச்சுக்கணும். ஐயா உங்கள் தாய் காமலை வரமாக்கக்கூடிய நேரத்தில் தங்க முடி தரித்த சரும முடி பொன்னாண்டவர் என்று தாங்களுக்கு வரம் வாங்கி இருக்கிறார்கள். ஆகட்டும். மன்னர்கள்லாம் கொடுக்குற வாங்கிங்க. சரி, முடியை சுட்டிக் கொண்டேன். முடி சுட்டிக்கிட்டீங்களா? இந்த சிம்மாசனத்தில் அமருங்கள். ஏங்க இதெல்லாம் பெரியவங்க அமர வேண்டிய இடம். அதாவது இந்த முடியை சுட்டது காரணத்துக்காக மன்னர்களா நாங்க கொடுக்கிறோம். மறுக்க வேணாம், அமருங்கள். முடி சூட்டுனா சிம்மாசனத்திலே அமர்ந்தால் தான் அந்த முடிக்கு பெருமை. ஆமாங்க. சரி, அமர்கிறேன். அப்ப ஓகேதாமா ஆடாமா நீ சூட்டி, ஓகேதாமா ஆடவும் நீ சூட்டி, உன்னிதமா பொண்ணருக்கு பொண்ணு முடி சூட்டி, உன்னிதமா பொண்ணருக்கு பொண்ணு முடி சூட்டி, அப்ப கருத்தனது சிம்மாசனம் சேர்த்து, சிம்மாசனத்தினும் சேர்த்து, அந்த கங்கைக்குள்ள பொண்ணரை சுங்கமுகம் பார்த்தா, கங்க முடி பொண்ணரை சுங்கமுக நோய், இப்பவே நாளைக்கு இப்பவே நடுங்கிறன்னா தூதோ, இப்ப கூட கேட்டு நீங்க தப்பு சொல்ல வேண்டும். ஐயா இப்ப கூட கேட்டு நீங்க தப்பு சொல்ல வேணும். ஐயா நாங்க வெய்யக்காமன்னு சொன்னோம். முதல்ல லேசா நடந்துச்சு, ரெண்டாவது கொஞ்சம் வேகமா நடந்துச்சு. இப்ப குட்டி சவரா ஆகுது. வீட்டுக்குள்ள இருக்க குழம்பு சட்டி எல்லாம் ரோட்டுக்கு வரும். என்னங்க இப்படி நடந்தது? என்ன காரணம்? தாங்கள் இவ்வளவு உபகாரம் செய்யும் போதே எனக்கு தெரியும். என்னன்னு உலகத்துல சொல்லுவாங்க, குட்டி நாய் உழைச்சு பட்டி நாய்க்கு கேடு வச்சிருமா. ஓஹோ, அத நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் விவரத்தை சொல்லிட்டேன். சொன்னாலும் தெரியும். இப்ப இந்த பூமி ஏன் நடந்ததுன்னு கேக்குறீங்க. ஆமா, இங்க பாருங்க. ஐயா மத்தளவர் எல்லாம் இந்த துணிலா, ஐயா மாத்தரவர் அல்ல இந்த துணிலா, மட்டுக்கிழங்காத குற்றமானபடியா, மட்டுக்கிழங்காத குற்றமானபடியா, ஒருவரப்ப போறதில்லை நாமல், அங்கரை ஒருவரப்ப போறதில்லை நாமல், நல்ல உத்தரவு சோழனுக்கு புத்திமதி சொன்னார், உத்தரசிவ சோழனுக்கு புத்திமதி சொன்னார். இப்ப விவரத்தை சொல்றேன். சொல்லுங்க. முதல் முறை லேசா உறையூர்மா நகரம் நடுங்கியதல்லவா? ஆமாங்க. என் அட்டவில்லத்தான் அம்மன் பெருமாள் ஆறான விலவல்லவன். ஆனா சர்வசாதாரணப்பட்டவர் அல்ல. போட்டிக்கு வன்னியன் போருக்கு வீரகாலன் வாழெடுத்து போர் புரிந்தால் அந்த மையகமே நடுங்கும். அவர் படையில இறங்கிட்டா யாருமே இங்க வர முடியாது. அவர் முதல் புறப்பட்டு வந்தார். சரி, அதே லேசா நடுங்கியது. இரண்டாவது முறை பூமி நடுங்கிச்சு, கொஞ்சம் வேகமா நடந்துச்சு. சும்மா விவரம் இல்லாதவன். சோம்பேறி. ஆமா,
என் வாசல் அதிகாரி வையமலை சம்புகன் 12ஆம் விலை உள்ளவன். ஓஹோ, அதாவது அவன் கோபம் வந்துட்டா நானே கூட கொஞ்சம் யோசனை பண்ணுவேன். சரிங்க. அவன் வந்தான். ஆனா இப்ப நடக்குது பாருங்க, என் உடன் பிறந்த தம்பி அவன் என்னங்க வல்ல இன்னும் வரலைங்க, இன்னும் வரலையா? என் வடநாட்டுல இருந்து கச்சை வரைக்கும் தான் கட்டிக்கிட்டு இருக்கான். சரி, கால இடத்துக்கு வச்சான்னு வச்சுக்கோங்க, ஆண்டவன் தான் எல்லாத்தையும் காப்பாத்தணும். அதுக்கு என்னப்பா, அதாவது வந்து எல்லாம் அவரு வந்து வெட்டுறதை விட கோபக்காரரு தர்ம சிந்தனை உள்ள ஒரு நீ உங்க கையில வெட்டுப்பட்டு நாங்க செத்தரலாம் பாருங்க. பெரிய திருச்சூலம் பேரை பேச கேட்டு கும்பிடுவாங்க, அதுக்காக பொன்னாடவர் கும்பிடுவாங்கன்னு நினைச்சாங்க. இப்ப அவளுங்களே கால விழுவாங்க பாருங்க. வெட்டுங்க வெட்டுங்க இருங்க என்ன காப்பாத்த சொல்றீங்களா? வெட்டுங்க. நான் எங்க போய் ஒன்றரை வந்து நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என் தம்பி வந்தது முதல் என்ன செய்வான் தெரியுமா? அண்ணா ஏன் இடத்துல சொல்லாம இங்க எதுக்கு வந்தீங்கன்னு என்னத்தையும் முத வெட்டுவேன். ஐயோ, நான் உங்களை எப்படி காப்பாற்றுவது? மன்னர்கள் காலில் விழுந்து கொடுத்தாங்க. நீங்க காப்பாத்தணும், உங்களை விட்டா வழி இல்ல. ஐயா எழுதுறீங்க, மன்னர்கள் ஏன் காலில் விழக்கூடாது. அதாவது எங்க அப்பா எங்க பாட்டனார் சொல்லுவார்கள், என்னன்னு, சாய்ந்தாரை வெட்டாத தருமகுல வம்சத்திலே பிறந்தவனான், விழுந்தாரை வெட்டாத வெள்ளாளர் வம்சத்திலே பிறந்தவன். சரிங்க. நீங்க எப்ப காலில் விழுந்து கும்பிட்டீங்களோ என் உயிர் போராலும் உங்க மன்னன் உயிரை காப்பாத்துவேன். சரிங்க. ஆனால் ஒன்று, இங்க சுரங்கம் இருக்காங்களா? இல்லைங்க, உரக்காணி இருக்குங்க. அதை வேணா சாக்கில கட்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டு நாங்களும் குதிச்சிடுறோம், வழி இல்ல. ஆமா. ஏமா சாக்கில கட்டி எல்லாம் கிணத்துல போட்டுட்டா எடுக்கல நீங்க எல்லாம் உயிரா இருக்க முடியாது. என்ன பண்றது, சுரங்கம் இல்லைங்களே. போடுங்க. மாயபெருமாளை நினைத்து சோழம்பாறையிலே மந்திரவாளை ஓடினார், நில சுரங்கம் ஆகியது. மன்னர்களே சொல்லுங்க, நீங்க எல்லாம் சுரங்கத்துக்குள்ள போங்க. எல்லாருமே உள்ள நுழைஞ்சிருக்காங்க. என் தம்பிக்கு நான் புத்தியை சொல்லி அவன் கோபத்தை பரிகாரம் செய்யும் வரை யாரும் வராது. மையமலை அத்தைவனை அழைத்து காவலாக வைத்தார். ஆமா. அப்ப பொன்னாண்டவர் தம்பி கோபமா வர்றேன், அவனுக்கு ஒரு லிகிதம் எழுதுகிறார். சிம்மாசனத்திலே உட்கார்ந்து ராஜரை போல் லிகிதம் எழுதுகிறார். அந்த மன்னர்கள் சிம்மாசனத்திலே வந்து தம்பிக்கு எப்படி லிகிதம் எழுதுகிறார்? அட எத்திசையே சிவசோழன் எல்லை, தம்பி எத்திசையே சிவசோழன் எல்லை, அட இன்பம் செய்தாரோடு செய்யவில்லை, இன்பம் செய்தாரோடு வம்பு செய்யவில்லை, அட உத்தவனை கூட்டி வாரா தம்பி, அல்ல உத்தவனை கூட்டி வாராய் தம்பி, அவர்களை ஊருக்கு அனுப்பிவிட்டு ஊருக்கு அனுப்பிவிட்டு ஒருவனுமா நம்பி. அந்த வாசகத்தில் என்ன எழுதுகிறார்? சங்கர், சிவசோழ மன்னனுடைய எல்லை இது. வேய்க்காவல் என்று என்னை சொன்ன ஒரே குற்றத்திற்காக தங்க முடி, முத்துச்சிறப்பள்ளி மோகனமாலை, தங்க சிவாசனம் இந்நாட்டுக்கு என்னை மன்னராக்கி இருக்கிறார்கள். ஆமா. இருந்த போதும் நீ படை திரட்டி வருவதை பார்த்துவிட்டு மன்னர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள், நடுங்கி மிதந்து போறார்கள். எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை. படைகளை போக சொல்லிவிட்டு நீ ஒருவன் மட்டும் வா என்று லிகிதம் எழுதினார். அதை யாருக்கிட்ட கொடுத்து விடுறது? வேற பேர்த்திட்ட கொடுத்தா கொண்டுட்டு போக மாட்டாங்க. தன்னுடைய பாட்டனார் வாயு பகவான் நினைத்து, வாயு பகவான் புயல் காத்த விட வேகம். இந்த லிகிதத்தை முன்னாடி நீ கொண்டு போவாத, சூறாவளி காத்த மாதிரி அவனுக்கு முன்னாடி போட்டுட்டு உங்களுக்கு எல்லாம் சொல்லணும், இவ்வளவு வேகமா போகணும், போயிருங்க. அந்த கடிதத்தை முன்னாலே ஊதிட்டு ஒதுங்கினார் வாயு பகவான். அதுக்குள்ளே உறையூருக்கும் வளநாட்டுக்கும் அம்பளிக்கும் தொடர்ந்து வந்து விட்டார் சிறுபுலி சொன்னாண்டவர். சூறாவளி காற்று சிறந்ததை கண்டார் அண்ணன். அந்த சூறாவளி காற்றுல அண்ணன் கொடுத்த லிகிதத்தை பார்த்தார். பிடிச்சு வந்தா சங்கர் வாசித்தார், பிடிச்சு வந்தா சன்னதை வாசித்தார். சொன்னபடி தவறிட போகாது. யாரையா படைத்தாலும் பிரபு இல்ல இருக்கா சொல்லுங்க. எனது வெளியானவர் உறையூர்ல இருந்து எனக்கு ஒரு லிகிதம் கொடுத்திருக்கிறார். 8 செய்ய சிவசோழன் எல்லை அழைத்துக் கொண்டு வந்து இன்பம் செய்தாரே தவிர தீர்வுகள் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். என் அழுக்காணி அழுதவண்ணாமாறு போற இல்லை காணவில்லை. சரி, வடநாடு போங்க. போகிறோம் சுவாமி, போய் பார்த்து வருது. அப்படியா கேட்டும் படைத்தவரே ஊருக்கு அனுப்பி வைத்தே, படைத்தவரே ஊருக்கு அனுப்பி வைத்தே.
அட்டேங்க அப்பா நான் வேகம் மந்திரவாளால் எட்டி வீசுகிறான் பொன்னாட்டவர். அடையப்பா கோபமா வர்றானே. அப்ப மந்திரவாள் வரதுடி கண்டு, நல்ல மந்திரவாள் வரதுடி நல்ல மந்திரவாள் வரதுடி கண்டு, பெரிய மந்திரவாள் வரதுடி கண்டு நல்ல மண்டகத்து கல்தோடு ஒட்டி மதம், நல்ல மண்டகத்து கல்தோடு ஒட்டி மதம் கொண்டார். தம்பி கோபமாக இருக்கிறானே என்று சிம்மாசனத்தை விட்டு எழுந்து ஓட்டமா ஓடி 9 தூணும் தாண்டி 10வது தூண்ல போய் ஒண்டினான். நல்ல மம்பாக சொல்லவந்தே பின்னே பகலத்தும் பாதி அந்த அவ யார் கண்டா இங்க உட்கார்ந்த மாயவன் கண்டுகிட்டாரு. மாயப்பெருமாள் பார்த்து இப்ப நம்ம போய் அதை கேட்கலன்னா வெள்ளாங்குளத்தூர் சத்திய முடியாது. அடுத்து பெரிய அரிக்காணி நல்லதங்க அண்ணன் அண்ணன் அழுது போக மாட்டா, பெரிய காணியுடைய அருந்தவசு குலையாது. அப்படி என்று பொன்னாண்டவருக்கு மேல அந்த கத்தி முடிய தட்டினார். பொன்னாண்டவர் 3.25 நேரம் கழித்து கத்தி மின்னல் மின்னியது, சோதி மின்னல் ஓடியது. 3.25 நாளிகம் கண்ணு பெரிதாக்கி கலை போட்டு கீழே சாய்ந்தார் பொன்னாண்டவர். மன்னர்களை யாரையும் காணவில்லை. அண்ணன் பெரியாண்டவர் வரலாற்று நகரத்திலே முடி சூடாத மன்னன். மன்னர்கள் உயிரை காப்பாற்ற பொன்னாண்டவர் சிரசிலே தங்க கிரீடம் வைத்திருந்தார்கள். ஆனால் அண்ணன் என்று தெரியவில்லை. கீழே சாய்ந்தவரை பார்த்தார். அடே கொலகாரா, என் அண்ணனை கொண்டு வந்து மெய்யக்காவல் சொன்ன பாவகன் ஒருவன் தான் என்று ஆவேசமாக ஓடி வந்து கடத்து கீழே கிடந்த முகத்தை பார்த்தார். அப்பத்தான் அண்ணன் என்று தெரிந்தார். ஆண்டவா, இது என்ன அநியாயம்? என் அண்ணன் உயிருக்கு ஆபத்து இல்லாமல் கட்டி காப்பாற்றுவேன் என்று வந்தேன் உறையூர். என் கோபம் என் கூட பிறந்த அண்ணனை என்னுடைய உடைவாளாலேயே கொண்டு விட்டானே, இது எந்த வகையில நியாயம்? ஆண்டவா, பெரியாண்டவர் இறந்து விட்டவர் என்று எண்ணினார். தன்னை மறந்து அழுகிறார். எப்படி? ஐயோ மலைக்கு அண்ணா, ஐயோ மலைக்கு மலையிழந்தே அண்ணா, அண்ணா அண்ணா உன்னை காப்பாற்றுவேன் என்று வந்து என் உறையூர். கோபம் என் கண்ணை மறைத்து விட்டது. அண்ணா, என்னுடைய கையால் உன்னை கொண்டுவிட்டு இந்த மண்ணிலே ஒரு நொடி கூட நான் உயிராக இருக்க மாட்டேன். சின்னாண்டவன் உயிரை மடிக்கலாம் என்று மாணிக்க கழுத்தோடு ஓரமாக கட்டி அடைந்தார்.
பொன்னாண்டவர் 3:45 நேரம் அந்த கலையில இருந்து கண்ணை விழித்து பார்த்தா இவன் சாயிற நிலைமை உடைவாளை கையில எடுத்துட்டார். அந்த கல்கம்பத்துல போய் சாய்ந்தார். அப்பவும் பொன்னாண்டவர் முன்னாடி போகல, அவனுக்கு பயந்துக்கிட்டு பின்னாடியே